ஆமா தண்ணி பார்க்க போறோம் நாங்கெல்லாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எங்கே நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் எடுத்த வீடியோ அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி வீக்கெண்டு. ஸோ காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சி சாப்பிட்டு மதியம் திரும்ப சமைச்சு சாப்பிட்டு சரி நாங்கள் அப்படியே வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு பார்க்குக்கு கிளம்பிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய பார்க், ரிவர் பேங்க்கில் இருக்க பார்க்கு. ஸோ அந்த பார்க்கை தான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறீங்க. ஸோ கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது அங்கே போய் நாங்கள் பார்த்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. பட் வெதர் வந்து ஓகேவாக இருந்தது, ரொம்ப கோல்டாக இல்லை, மைல்டு கோல்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்க்கெல்லாம் போயிட்டு வந்துடுறது. ஸோ இது போன இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் கவர் பண்ணேன். ஸோ அப்படியே இன்றைக்கி இந்த பார்க்கு தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் சிப்ஸும் இது வந்து குயிஸோன்னு சொல்லுவாங்க. ஸோ சீஸை மெல்ட் பண்ணி கொடுக்கறது. நாங்கள் யூஸ்வலாகவே பாஸ்கர் வந்து சாட்டர்டே வெளியில் தான் சாப்பிடுவார், நானும் சாப்பிடுவேன், வீட்டில் செஞ்ச வீட்லேயும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஸோ அது வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாடா தங்கம். ஸோ இந்த கியாஸ்க் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பே பண்ணிவிட்டு பார்க்குக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ பார்க்குக்கு வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து $10 மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் போடுவாங்க, கேம்ப் போட்டு தங்கலாம் நம்ம. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ரேட்டு ஒரு நாள் நைட்டுக்கு அப்படின்னு. நிறைய பேர் இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க, இதில் ஆக்சுவலாக ட்ரெக்கிங் கூட இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு நம்ம மலையில் ஏறி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் இருக்குது போல் இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது இது இவ்வளோ இருக்குது அப்படின்னாலாம். ஜஸ்ட்டு நாங்கள் நெட்டில் பார்த்தோம், நல்லா இருந்தது, வந்துட்டோம். என்னடா நம்ம என்ன பார்க்க போறோம் ரித்திகா? அனிமல்ஸை பார்க்க போறோம். தண்ணி பார்க்க போல. ஸோ டிக்கெட்டா இதோ அதுதான் கியாஸ்க்கு, அங்கதான் பே பண்ணி வாங்கிட்டு வந்தது. பார்க் ஒன்லி டைம் ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். எம்போஸ் எக்ஸ்பைர்ட் வந்து இன்னைக்கே 17th. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் இருந்து, மவுண்டன்னு சொல்ல முடியாது, நிறைய மரம் இருந்துச்சு அங்கே. ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி வந்து டென்ட்டு போட்டு இவங்கெல்லாம் வந்து நாள் கணக்கில் தங்குவாங்க. ஸோ அதுக்கு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி 14 நாள் தான் தங்கணும். ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு $15-25 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ரிவர் இது இருக்குது. இந்த ரிவர் வந்து கொலரடோ ரிவர், ஆக்சுவலாக ஆஸ்டின் வழியாக போகிறது. இந்த ஒரு ரிவர் இருக்கிறதுனால ஏகப்பட்ட நம்ம என்ன சொல்கிறது அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே ஆஸ்டினில். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பீச் வாலிபால் விளையாடுவாங்கள்ல, வாலிபால், த்ரோபால். ஸோ அதுக்கான செட்டப் அது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிவர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பார்க்குன்னு நினச்சி தான் வந்தோம். அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசார்ட் மாதிரி இது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலாகவே வந்து இங்கே கீழே ஒரு மாதிரி டென்ட் இல்லை, அந்த ஒரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கீழே வந்து இண்டிவிஜுவலாகவே போட்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபேமிலியாக இங்கே வந்து அவங்க வீடு வந்து இன்னொரு பிளேஸில் கூட இருக்கும். இங்கே வந்துட்டு வந்து வீக்கெண்ட்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சொந்த போட்டாக இருக்கும், மோஸ்ட்லி எல்லாருமே சொந்த போட் வச்சுருப்பாங்க, வாடகைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி 2 பேரும் உட்காந்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட். இவங்ககிட்ட தான் வந்து நம்மலாம் வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ போட் எடுத்துகிட்டு வந்து அவங்க பாட்டு எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாஸ்கர் சாப்பிடவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 o'clockன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரிமைனிங் சிப்ஸ் அண்ட் அந்த குவீஸை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருப்பார் பாருங்கள். ஸோ வந்து இது சர்ஃபிங் மாதிரி போகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வாட்டர் பைக் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் போனாங்க நிறைய பேர். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் இருக்குது விளையாடுறதுக்குன்னு. மற்றவங்க அப்படியே நம்ம போகலாம். எந்த ஏரியானாலும் அங்கங்கே வந்து கேப் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஏரியானாலும் போய் குளிச்சிக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு.
ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து அந்த பீச் மணல்கிட்ட போகிறேன்னு நான் பார்த்துட்டு அவளுக்கு தண்ணினா கொஞ்சம் பயம். நாங்கள் தண்ணியில் விட்டவே இல்லை ஸ்விம்மிங்க்கு அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் பயந்து ஹெசிடேட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதை பார்த்து அந்த பசங்கள்லாம் விளையாடுறத பார்த்து போகணும் அப்படின்னா ஸோ சும்மா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அம்மா நிற்கிறேன் அம்மா கூட நின்று That's okay. Amma is here. Amma kitta nille. Amma Ye par amma parri. Vena unakku. அப்புறம் இந்த இடத்துல நடக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக தண்ணி. அது சென்டரில் போனது அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நான் வந்து சென்டரில் நின்று ஒரு வீடியோ கிளிப்பிங் கூட அதுக்கு இதுக்கப்புறம் வரும் பாருங்கள். ஸோ இதில் நடக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. 2 பக்கம் காற்று, கிளைமேட்டும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் ட்ரீஸோட கலரெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இங்கே அவ்வளோவா வந்து ட்ரீஸோட கலர்ஸ் தெரியாது. ஆஸ்டன்லலாம் கொஞ்சம் தள்ளி போகணும் அந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. பட் இப்போவே இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுது. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே யாருமே வந்து லைஃப் கார்டெல்லாம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைடில் வந்து இந்த ப்ளூ கலரில் ஒரு வேலி மாதிரி போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து ஆளும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், சின்ன பசங்களுக்கும் சரி, ஸோ கொஞ்சம் பெரியவங்களுக்கும் சரி. ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை, பட் போக போக ரொம்ப டீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த சைடு ப்ளூ கலரில் போட்டிருக்காங்களே, ஸோ அதுதான் வந்து ஒரு வேலி மாதிரி. Yeah, that's a duck, Amu. A duckling is a duck. அது ஏதோ போடுவோன்னு நினச்சி வருது நம்ம. You wanna see? பயப்பட வரவே மாட்டான். எவ்வளோ கலராக அழகாக இருக்குது. எங்கே போகிறீங்க எல்லாம்? அந்த அங்கிள் கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த அங்கிள் கை வச்சுட்டு தான் வந்திருக்காரு. என்னடா பண்ற? ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவோட அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணி அவளை தண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கேயே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அங்கே ஒரு போட் போச்சு இல்லைங்களா. ஸோ அது போய் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மேபி லைக் 1 minute பார்த்திங்கன்னா அதோட தண்ணி இந்த அலை வந்து அதனால தான். அதுக்கு முன்னாடி வந்து காமாக இருக்கும். ஏதாவது ஒரு போட்டை போச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ அலை அடிக்கும். ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அங்கே இருந்த டைமு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். வெறும் இந்த இடத்துலேயும் வந்து ஒரு 1 hour கிட்ட உட்காந்துருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் தனியாக வந்துவிட்டோம் இங்கே ஆக்சுவலாக. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நேச்சரோட ஒன் ஆஃப் தி பியூட்டி வந்து தண்ணிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye and thank you all for watching.